Good afternoon. இப்போ நம்ம வந்து D6ல DE accounts to track migration GST-க்காக எப்படி பண்றது அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் பேச போறோம். சரிங்களா? ஸோ இப்போ D6ல DE track migrationக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கோஃப்ரூகல்ல எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டு இருக்கோம். chat மூலமா இல்ல மைகோஃப்ரூகல் ஆப் மூலமா வர சொல்லிட்டு ஸோ கால்ஸ் எடுக்கிறது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிறைய பேருக்கு அட் அ டைம் நம்ம ஹெல்ப் பண்றோம். ஸோ அதனால வந்து கால்ஸ் ஒருத்தருக்கு பண்ண முடியாது. அதனால தான் இந்த வெபினார் செஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெபினார் செஷன்ல வந்துட்டு அட் அ டைம் நிறைய கஸ்டமர்ஸ் ஒன் சிங்கிள் ஷாட்ல எல்லாருமே டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எது இந்த வெபினார் செஷன்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட ஆப்ல கொஸ்டின் மார்க் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க சேட்ல கொஸ்டின் டைப் பண்ணலாம். ஸோ எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா லைவ் சேட்ல மைகோஃப்ரூகல் ஆப்ல நோட்டிபிகேஷன் ரைஸ் பண்ற சொல்றோம். அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்குன்னா யூடியூப்ல கோஃப்ரூகல் டைப் பண்ணி வீடியோஸ் நீங்க பாத்துக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி ட்ராக் மோடு பார்ப்போம் சார். ஸோ இப்போ ட்ராக் அக்கௌண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ட்ராக் அப்படின்னா ட்ரேட் அண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்ம். முன்னாடி டிஇ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது இல்லாம ட்ராக்னு கன்வெர்ட் பண்றோம். ஜிஎஸ்டிக்கு ட்ராக் இருந்தா தான் எல்லாமே சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ ட்ராக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ ஃபுல்லா அக்கௌண்டிங் பேக்கேஜ் ஃபுல்லாவே இதுல அடங்கியிருக்கு. ஸோ ஆடிட்டிங் பர்பஸ்க்கும் அக்கௌண்டிங்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒன்னொன்னா தேடி எடுக்க வேண்டாம் இதுல. ஸோ கம்ப்ளீட் ரிப்போர்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ அதே மாதிரி டபுள் என்ட்ரி மெத்தடும் சிங்கிள் என்ட்ரியும் இதுல சப்போர்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி மெத்தட் எல்லாமே இதுல ட்ராக்ல சப்போர்ட் ஆகும். ஸோ பில் வைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு யூசர் வந்து ஈஸியா பில் செட்டில் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மல் வவுச்சர் என்ட்ரியில தனியா கேஷ் ரிசிப்ட் செக் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் இதுல ட்ராக்ல பாத்தீங்கன்னா ரிசிப்ட்னு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க உள்ள போய் செக் ரெசிப்ட் இல்ல கேஷ் ரெசிப்ட் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. அதே மாதிரி செக் பேமெண்ட் கேஷ் பேமெண்ட் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல இருக்கும். செக் பிரிண்ட் அவுட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வேணா இப்போ ட்ராக் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் மோட்லயும் ட்ரை பண்ணலாம். ஸோ 6131ல இருந்து உங்களுக்கு ட்ராக் கன்வர்ஷன் ஆட்டோமேஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி செக் ட்ராக் பண்றது செக் டீடைல்ஸ் செக் என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா செக் என்ட்ரி போட்டுட்டு உங்களுக்கு செக் எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கிறதும் உங்களுக்கு மெனூஸ்ல இருக்கு. ஸோ அந்த மெனூஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து வீடியோஸ்ல அவைலபிள் இருக்கு சார். ஸோ வீடியோஸ்ல நீங்க ஒரு ட்ராக் மைக்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் என்ட்ரிஸும் எப்படி போடுறது செக் ரெசிப்ட் செக் பேமெண்ட் செக் பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறது செக் ட்ராக் எப்படி பண்றது அப்படிங்கிறது வீடியோஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அதே மாதிரி பேங்க் பேமெண்ட் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு அதுலயே இருக்கு. ஸோ உங்களுக்கு பேங்க் வந்து நீங்க ஆட்டோமேட்டடா செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் பேமெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க் லிஸ்ட் எல்லாமே அதுல அவைலபிள் இருக்கு. நீங்க தனித்தனியா ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரீவியஸா டி அக்கௌண்ட்ஸ்ல ஒரு பேங்க்கும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராக்ல பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாவே லிஸ்ட் இருக்கு. அதுல இல்லாத சில பேங்க் நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆடிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஸோ அதுல டிஃபால்ட் நிறைய நேஷனலைஸ் பேங்க்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோல்சேல் பேங்கிங் ஆட்டோ பேமெண்ட் வந்து சப்போர்ட் ஆகும் ட்ராக்ல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரிப்பீட்டட் என்ட்ரிஸ். ஸோ அதுல வந்து என்னென்ன என்ட்ரி ரிப்பீட்டடா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல டெம்ப்ளேட்ல டிஃபைன் ஆயிடும். ஸோ இப்போ ரிப்பீட்டட் என்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் என்ட்ரிஸ் நிறைய இருக்கும். டி என்ட்ரி மற்ற
ஸோ லோக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் இன்டர்னல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு சிங்கிள் தனித்தனியா போடாம பல்க் என்ட்ரிஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இதுல. ஸோ அது வந்து டெம்ப்ளேட் வவுச்சர் ஸ்கிரீன்ல ஈஸியாவும் அவைலபிள் இருக்கு. சிம்பிளா போடலாம் நீங்க என்ட்ரிஸ். அதே மாதிரி மெமோரண்டம் வவுச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மெனு இருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து சஸ்பென்ஸ் என்ட்ரிஸ் சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ்லயே நிறைய டைப் இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங், சப்ளையர் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங், ரெப் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதுல கஸ்டமர் வைஸ்லயே நிறைய இருக்கு. கஸ்டமர் ஏஜ் வைஸ். ஸோ உள்ள மெனுல போனீங்கன்னா எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ உங்களோட எல்லாமே உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே அட் ஒன் சிங்கிள் கிளிக்ல கிடைக்கும். ஸோ அதை நீங்க இன்கேஸ் வேணும்னாலும் எக்ஸல்ல கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா அவைலபிள் இருக்கு ட்ராக்ல. கிரெடிட் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் லிமிட் செட்டிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ முன்னாடி அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு அதெல்லாம் செட் பண்றது. ஸோ டியூ டேட் கண்ட்ரோல், செக் பேமெண்ட் டேஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் டிஇல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ ட்ராக்ல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் லிமிட் செட்டிங், நீங்க டியூ டேட் கண்ட்ரோல் பண்ணணும், செக் பேமெண்ட் டேட், எப்போ டெபாசிட் பண்ணணும், எப்போ கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஓனா மேனுவலா போட்டுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காவும் நீங்க வந்து செக் டெபாசிட்லாம் ஆட்டோமேட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க யூசர் வந்து நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வவுச்சர் வந்து நீங்க எந்த மாதிரி ரூல் வச்சு நீங்க என்ட்ரி போடணும் அப்படிங்கிறதுக்கு வவுச்சர் ரூல் ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபியூச்சர் ஃபைனல் ஆடிட் பண்றதுக்கு ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ட்ராக்ல இருக்கு. ஸோ டி அக்கௌண்ட்ஸ்ல கம்ப்ளீட் அதுலயும் இருக்கு. பட் அதுல இருந்து இது அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ இதுல கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து 100% கிளாரிட்டியோட உங்களுக்கு என்னென்ன என்ட்ரிஸ், இன்டெப்த் என்ட்ரிஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. நீங்க இதெல்லாம் கூட பிரிண்ட் அவுட் ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ சார் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா கொஸ்டின் மார்க் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுல சாட் வரும், சாட்ல இருந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிசினஸ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் அவைலபிள் இருக்கு. ஸோ என்ன காமிக்கும் அப்படின்னா உங்களோட பிசினஸோட கேஷ் ஃப்ளோ, கம்ப்ளீட் கேஷ் ஃப்ளோ பிசினஸ் வந்து உங்களுக்கு அது காமிக்கும். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் மந்த்ஸ், ஸோ இப்போ செலக்ட் பண்றீங்கன்னா ஃபியூச்சர் மந்த்ஸோட என்னென்ன கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு எப்படி அரைஸ் ஆகும் அப்படிங்கிறது நீங்க அந்த பிசினஸ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்ல நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரீன் ட்ராக் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் காம்ப்ரிஹென்சிவ் பேஜ் ஸ்கிரீன். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணா உங்களுக்கு தனியா ஒரு ஸ்கிரீன் தான் ஓப்பன் ஆகும். மெனூஸ் ரைஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் பிசினஸ் ஸ்கெடியூல், உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஒரே பேஜா நீங்க வியூ பண்ணிக்கலாம். முன்னாடி அக்கௌண்ட்ஸ்னா ஒரு பேஜ்ல ஒன்னொன்னு தனித்தனியா போய் பார்க்கணும். இதுனா அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டுமே தனி ஸ்கிரீன், கம்ப்ளீட் உங்களோட ஃப்ளோ, பிசினஸ் ஃப்ளோ எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ல நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளீட்டா அவைலபிள் இருக்கு. நம்ம ஜிஎஸ்டி, டிடிஎஸ் டிடக்ஷன் பத்தி எல்லாமே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட பேமெண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கண்ட்ரோல்ஸை நீங்களே பிளான் பண்ணி ஸோ எப்படி ஸ்கெடியூல் பண்ணலாம், ஆட்டோ ஸ்கெடியூல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இதுல எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல ப்ரீ அப்ரூவ் டிரான்சாக்ஷன் அண்ட் வவுச்சர் ரூல் இம்ப்ளிகேஷன் சொல்லிட்டு இதுல அவைலபிள் இருக்கு. ஸோ இது மூணுமே ஆட்டோ ஸ்கெடியூல் டிரான்சாக்ஷன், ப்ரீ அப்ரூவ் டிரான்சாக்ஷன் அண்ட் வவுச்சர் ரூல் இம்ப்ளிகேஷன் சொல்லிட்டு இது மூணுமே வந்து உங்களோட நீங்க எப்படி பேமெண்ட் பிளான் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அண்ட் பட்ஜெட் கண்ட்ரோலிங். ஸோ இது நீங்க உங்களுக்கு எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்க வந்து இப்போ இதுல ட்ராக்ல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பென்சஸும் உங்களோட லோக்கல் எக்ஸ்பென்சஸும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது ட்ராக் அக்கௌண்டிங்ல
சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்க கொடுக்கணும், இந்த ஃபீச்சர்ஸ் இந்த பெனிஃபிட் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி ஸ்பிளிட் அப் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் என்ட்ரிஸ்க்கு மட்டும். ஸோ டேலி இன்டெகிரேஷன் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் டேலி வேணும்னு கேக்குறாங்க. ஸோ டேலி வந்து தனியா யூஸ் பண்ணாம நம்ம ட்ராக் அக்கௌண்ட்ஸோட டேலி வந்து இன்டிகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வச்சு நம்ம டேலி இன்டிகிரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம டெவலப்மெண்ட் ட்ராக் அக்கௌண்டிங்கான கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் வந்து நிறைய இப்போ போயிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் அதுக்கான ரோட் மேப் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஜெனரேஷன் அக்கௌண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஃபியூச்சர்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ உங்களுக்கு ட்ராக்கோட ஸ்கிரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இங்க வியூ பண்ணலாம் சார். அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணா ஸோ இந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ ட்ராக் 5 ட்ரேட் அண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு மெனூஸ் இங்க இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி ஜஸ்ட் ஃபியூ மெனூஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க மாஸ்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க கம்பெனி, குரூப், லெட்ஜர் மாஸ்டர், செக் புக், இங்க பேங்க் லிஸ்ட், என்னென்ன பேங்க் லிஸ்ட் இருக்கு, ஸோ அந்த ஆர்டிஜிஎஸ், என்எஃப்டி இதெல்லாம் இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க ஒன்னொன்னு ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி இங்க வந்து நீங்க ஒன்னொன்னு பார்த்துட்டு உள்ள போய் ஒன்னொன்னு லெட்ஜர் மாஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஸோ இங்க வந்து வியூ F5 கொடுத்து வியூ போனீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் லெட்ஜர் எல்லாமே நம்ம டி அக்கௌண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணது எல்லாமே இங்க உங்களுக்கு காமிக்கும். நீங்க புதுசா இதுல கிரியேட் பண்ணாலும் இங்க புதுசா இங்க நியூ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் போவோம். டிரான்சாக்ஷன்ஸ்ல தான் பேமெண்ட், ரெசிப்ட், பர்ச்சேஸ், சேல்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் ப்ராசஸ், டெம்ப்ளேட் வவுச்சர், ஸோ பெண்டிங் ஏதாவது இருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ இந்த பில் என்கொயரி அண்ட் ப்ரொபோசல், இந்த ஆட்டோ ஸ்கெட்யூல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம டி அக்கௌண்ட்ஸ்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் ட்ராக்ல இருக்கு. ஸோ நீங்க ஒன்னொன்னும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபீச்சர்ஸ் தெரியும். ஸோ பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட செக் டெபாசிட் இதெல்லாம் வந்து நீங்க என்னென்ன செக் டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ செக் பிரிண்டிங் இருக்கு, என்னென்ன செக் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பிரிண்ட் பண்ணல அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கலாம் இதுல இருந்து. ஸோ செக் பவுன்ஸ் டீடைல், ஸோ என்னென்ன செக் பவுன்ஸ் ஆயிருக்குங்கிறதும் இதுல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் அவைலபிள் இருக்கு. ஸோ அடுத்தது இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம் சார். ஸோ ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் கிளிக் பண்றேன். ஸோ ஹோம் பேஜ்ல இப்போ என்டையர் வியூ என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துக்கலாம். ஸோ டுடே சம்மரி அப்படின்னு போட்டு உங்களோட கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இதுல ஒன் சிங்கிள் கிளிக்ல நீங்க இதுல பாத்துக்கலாம். வித் கிராஃப், உங்களுக்கு இந்த கிராஃபிக்கல் ரிப்போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த சைட் லெட்ஜர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துக்கலாம். மற்ற ரிப்போர்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங், சப்ளையர் அவுட்ஸ்டாண்டிங், ஸோ அதே மாதிரி இங்க அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் தனியா இருக்கு. அதுக்குள்ள டீடைல்டு கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் டீடைல், கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் சம்மரி, ஸோ சப்ளையர் அவுட்ஸ்டாண்டிங் டீடைல், சப்ளையர் அவுட்ஸ்டாண்டிங் சம்மரி, ரெப் வைஸ், ஏரியா வைஸ்,
டியூ டேட் ஏஜ் வைஸ் நீங்க பாத்துக்கலாம் பர்ச்சேஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. சப்ளையர் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி பேங்கிங் ஆர் செக் ரிப்போர்ட்டும் இருக்கு. உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், பிரிண்டட் செக் டீடைல்ஸ் பாத்துக்கலாம். இன்கேஸ் செக் ஏதாவது தெரியல என்ன ஆச்சு ஸ்டேட்டஸ் அப்படின்னா செக் ட்ராக்கிங் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். ஒருவேளை டெபாசிட் ஆயிடுச்சா இல்ல கிளியரன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறது செக் ட்ராக்கிங் ரிப்போர்ட் மூலமா நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது லெட்ஜர் ரிப்போர்ட். ஸோ எல்லா லெட்ஜரும் ஒரு லெட்ஜர் நீங்க ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நம்ம நார்மலா நம்ம அக்கௌண்ட்ஸ்ல அங்க போய் பாக்குற மாதிரி தான். ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரிப்போர்ட்ஸும் இதுதான். ஸோ என்னென்ன பேமெண்ட் என்னென்ன ரிசிப்ட் போட்டிருக்கீங்க, ஸோ கஸ்டமர் ரிசிப்ட், சப்ளையர் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, ஸோ இதுல நிறைய ரிப்போர்ட் இருக்கு. ஸோ பேமெண்ட் ரிசிப்ட் ரிப்போர்ட், ஸோ எல்லாமே நீங்க மந்த் வைஸ் டேட் வைஸ் ஸோ எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் தனித்தனியா அவைலபிள் இருக்கு. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்க ஃப்ரம் டேட் ரைட் சைட்ல இருக்கு. ஸோ ஃப்ரம் டேட் டு டேட். ஸோ இப்போ கிளிக் பண்றேன். ஸோ இங்க உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் எல்லாமே இங்க தனித்தனியா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இதுல இருந்து ஜஸ்ட் ஹெட்டர்ஸ் மட்டும் காமிக்குது, உங்களுக்கு டீடைல்டா வேணும்னா இங்க F3 டீடைல்ட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் இருக்கு, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ, கேஷ் இன் ஹேண்ட், ஸோ கஸ்டமர்ஸ் யார் யாரு, பேமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல லிஸ்ட் ஆயிடும் என்னென்ன கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டைரக்ட் இன்கம், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட், பர்ச்சேஸ், சேல்ஸ், சப்ளைஸோட லிஸ்ட். இதுலயும் இன்டெப்த் டீடைல்ஸ் போனா கூட உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க எக்ஸிட் கொடுக்கணும்னா கீழே F12 கொடுத்து எக்ஸிட் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் ரிப்போர்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கனாலும் இதுதான் வரும். ஸோ எஸ்கேப் கொடுத்தா do you want to close this report னு கேட்கும். எஸ் கொடுத்துடலாம். ஸோ எக்ஸிட் F12 கொடுத்தா எக்ஸிட் ஆயிடும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுதான் எக்ஸ்பென்சஸ், இன்கம் சொல்லிட்டு கேட்குது. இந்த ஸ்க்ரீன்லயும் டீடைல் வேணும்னா F3 கொடுத்து F3 கிளிக் பண்ணா டீடைல்டு ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வெறும் liabilities and assets இருக்கிற டேட் வரைக்கும் ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் காமிக்குது. இந்த ஸ்க்ரீன்லயும் F3 கொடுத்து டீடைல் கொடுத்தா ஸோ என்னென்ன டீடைல் இருக்கு அப்படிங்கிறது இதுல காமிக்கும். ஸோ மிஸ்லேனியஸ் ரிப்போர்ட்ல உங்களோட டெய்லி சேல்ஸ் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். டெய்லி எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் இதுல இருக்கு. ஏர்லியர் சொன்ன மாதிரி உங்களோட இன்டர்னல் எக்ஸ்பென்சஸும் இதுல காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், எக்ஸெப்ஷனல் ரிப்போர்ட் இதுல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இன்டெப்த் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுல டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலா கால்குலேட்டர் அவைலபிள். ஸோ ஆடிட் வியூவர். ஸோ உங்களுக்கு மெயினா இன்னொன்னு சொன்னது டேலி இன்டெகிரேஷன். டேலி இன்டெகிரேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினாதான் டேலி இன்டெகிரேஷன் அவைலபிள். ஸோ இதுலயே நம்ம டேலி இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் தனியா டேலி இல்லாம. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணி சாட்ல டைப் பண்ணலாம் சார். உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா நாங்க சாட்ல ரிப்ளை பண்றோம். ஸோ இன்கேஸ் வேற எதனா டவுட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை இப்போ கூட லைவ் சாட்ல வாங்க. மை கோ ஃப்ரூகல் ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ நாங்க ரிப்ளை பண்றோம். அதே மாதிரி விண்டோஸ் புஷ் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களோட டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். ட்ராக் மைக்ரேட் பண்றதுக்கான மினிமம் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 6130 இருக்கணும். 6130 நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட சாஃப்ட்வேர்ல ரைட் சைட்ல அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகி காமிக்கும். ஸோ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இல்லை 6130 அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
your software is up to date அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் காமிக்கும். இப்போ இன்கேஸ் இல்லைனாலும் இப்போ லேட்டஸ்ட் ட்ராக் டூல் மைக்ரேட் எந்த வெர்ஷன்ல வருதுன்னா 6131ல வந்து ஆட்டோ பேட்ச் டூல்ல வருது. ஸோ 6131 வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆனோம்னா நீங்க அப்டேட்ஸ் கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கா இல்லையான்னு. ஸோ அதை நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க பேட்ச் அப்டேட் பண்ற மாதிரி பேட்ச் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டிஇ அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ட்ராக் அக்கௌண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ட்ராக் அக்கௌண்ட்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்களோட வீடியோஸ் இருக்கு. ஸோ எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் போடணும், என்ட்ரிஸ் போடணும் அப்படிங்கிறது நீங்க கோஃப்ரூகல் யூடியூப்ல போயிட்டு கோஃப்ரூகல்னு சர்ச்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதுல போயிட்டு பிளேலிஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிஇ அப்படின்னு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க இந்த ட்ராக் மைக்ரேஷன் எப்படி அப்படிங்கிற வீடியோவை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா லைவ் சேட் இல்ல மை கோஃப்ரூகல் ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ அது தவிர பேசிக் டிரான்சாக்ஷன் பிரிண்ட் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து இப்போ 6130 வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான வெபினார் செஷன் வந்து மண்டே வச்சிருக்கோம், சேம் 1 to 2 o'clock. ஸோ பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மண்டே 1 to 2 ரெஜிஸ்ட்ரேஷன் 1 to 2 வெபினாருக்கு எல்லாரையும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க முன்னாடியே உங்களுக்கு திருப்பியும் மெசேஜ் வரும். ஸோ 1 to 2க்கு ஸோ நீங்க திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ எல்லாரையும் வந்து ஒன் சிங்கிள் ஷாட்ல எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இப்போ ஜிஎஸ்டி ஸ்விட்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ மாஸ்டர் சேஞ்சஸ் இப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோமோ இது எதுவுமே உங்களோட கரண்ட் டிரான்சாக்ஷன் வந்து எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம ட்ராக் கன்வெர்ட் ஆனாலும் சரி, ஸோ இப்போ கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நீங்க ஜிஎஸ்டி ஜூலை 1st இருந்து ஜிஎஸ்டி மோட்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாரையும் ஒரே ரெக்வெஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இருக்கிற வெர்ஷன் வரைக்கும் எல்லாரையும் அப்டேட் பண்ண சொல்றோம். 6130 லேட்டஸ்ட் பேட்ச். ஸோ இன்கேஸ் யாராவது அப்ளை பண்ணல அப்படின்னா 6129 பேட்ச் அப்ளை பண்ணிட்டு 6130 பேட்ச் இன்ஸ்டால் பண்ண சொல்றோம். இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்கு பேட்ச் அடிக்கும் போது அப்படின்னா லைவ் சேட் இல்ல மை கோஃப்ரூகல் ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு கால்ஸ்ல எங்களால ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அட் அ டைம் எல்லாரும் ரீச் பண்றது சாட்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். மெயில் அண்ட் மை கோஃப்ரூகல் ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி விண்டோஸ் புஷ் நோட்டிபிகேஷன் மூலமா எங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டிக்கான செப்பரேட் ஹெல்ப்லைன் இருக்கு. அதே மாதிரி சாட் பாட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ 6130 பேட்ச் அடிச்சதுக்கு அப்புறம் சாட் பாட் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து ஆப்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் நீங்க அதை சாட்ல டைப் பண்ணலாம். சாட்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஆன்சர்ஸ் அதுலயே வந்துடும். ஸோ நாங்க எங்க சைட்ல இருந்து நாங்க ஒண்ணுதான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ என்ன அப்படின்னா டூ இட் யோர் செல்ஃப். ஸோ வீடியோஸ் பார்த்து செல்ஃப் ஹெல்ப் நீங்களே வீடியோஸ் பார்த்து ஒன்னொன்னா ட்ரை பண்ணி உங்களோட வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்றோம். ஸோ அதே மாதிரி மை கோஃப்ரூகல் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். மை கோஃப்ரூகல் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸ் வந்து உங்களோட எல்லா அப்டேட்ஸும் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு.
ஸோ வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல கோஃப்ரூகல்ல போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. ஸோ என்ன குவைரிஸ் இருந்தால் லைவ் சேட்ல வாங்க, மை கோஃப்ரூகல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்றோம். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். ஸோ இப்போ இப்போ மிஸ்டர் அருண்குமார் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. கிவ் அஸ் கிளாரிட்டி ஆன் அக்கவுண்டிங் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2017-18 வித் போத் வேட் அண்ட் ஜிஎஸ்டி. ஆமா சார், வேட் தனியா ரிப்போர்ட் இருக்கும், ஜிஎஸ்டி தனியா ரிப்போர்ட் இருக்கும் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல. மிஸ்டர் சுப்பிரமணியம் வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஹவ் யூ டன் ஜிஎஸ்டி பேட்ச் ஒர்க் டு மை சிஸ்டம்னு. சார், உங்களோட மெயின் ஸ்கிரீன் சர்வர் சிஸ்டம் ரெமெடி மெயின் ஸ்கிரீன்ல ரைட் சைட்ல அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ரெமெடியை க்ளோஸ் பண்ணி நீங்கள் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா மை கோஃப்ரூகல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு மை கோஃப்ரூகல் ஆப்ல வீடியோஸ் இருக்கு. ஸோ அதில் பேட்ச் அப்டேஷன் வீடியோஸ் எப்படி பேட்ச் எப்படி அப்டேட் பண்ற வீடியோ நீங்க அதில் பார்த்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் ரெங்கதுரை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு டு கன்வெர்ட் டி அக்கௌண்ட்ஸ் டு ட்ராக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சார், உங்களுக்கு கன்வர்ஷன் எப்படி டி அக்கௌண்ட்ஸ் டு ட்ராக் அக்கௌண்ட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் யூடியூப்ல. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்ஸும் உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து எப்படி லிங்க் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ராக் கன்வெர்ட் பண்ணலாம், நீங்களே பண்ணிக்கலாம் எங்கள் ஹெல்ப் இல்லாமல். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். இப்போ ட்ராக் அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ரிப்போர்ட்ஸ் மற்ற என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி வியூ பண்ணணும், எப்படி என்ட்ரிஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு யூடியூப்ல இல்ல மைக்ரோஃப்ரூகல் ஆப்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோஸும் கூடி சீக்கிரத்துல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக். இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆயிடும் சார். உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் வீடியோஸ் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆயிடும். நீங்க அதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கொஸ்டின் மார்க் உங்களோட ஸ்கிரீன்ல கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணிட்டு சாட்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் சார். ஸோ நாங்க இப்போ ஆன்சர் பண்ணுவோம்.
மிஸ்டர் மகேஷ் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் இட் பாசிபிள் டு அப்டேட் தி 6131 டைரக்ட்லி ஃப்ரம் 6129 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் சார், நீங்க டைரக்டா 6129ல இருந்து 6131 அப்டேட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் வெர்ஷன் 6129 இன்ஸ்டால் பண்ணிருந்தா மட்டும்தான் 6131க்கு நீங்க டைரக்டா பண்ண முடியும். மார்வல் ஏஜென்சிஸ் அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க, when this track will start working அப்படின்னு. நீங்க ட்ராக் மைக்ரேட் பண்ண உடனே யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் சார். அதுல ட்ராக் மைக்ரேஷன் பண்ண உடனே நார்மல் அக்கௌண்ட்ஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி அசோசியேட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ வாட் அபவுட் நியூ பில்லிங் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. சார், அந்த பில்லிங் வந்து ப்ரொஃபைல் பில்லிங் பிரிண்ட் ப்ரொஃபைல் வந்து இப்போ டிசைன்ல இருக்கு. ஸோ உங்களோட அதோட டீடைல்ஸ் எல்லாமே எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வெபினார் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வெபினார் மண்டே 1 to 2 o'clock இருக்கு. ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், 1 to 2 வெபினாருக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லி. அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். NPR ரவிச்சந்திரன் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, when will you release 6131 அப்படின்னு சொல்லிட்டு. சார் 6130 உங்களை நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ 6131 பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆனோடனே நீங்க அப்டேட் மெனு கிளிக் பண்ணி நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம் 6131 ரிலீஸ் ஆயிடுச்சா இல்ல இது வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேப் கிளிக் பண்ணிட்டு சாட் கிளிக் பண்ணி டைப் பண்ணலாம் சார். Rajaganapathy Panikumar sir கிட்ட ஒரு question இருக்கு. We use receipt preprint format. Now once we migrate to track, will it continue or have to install that again? Sir, நீங்க ஆல்ரெடி டிஇல ப்ரீபிரிண்ட் யூஸ் பண்றீங்க. ஸோ அதே ப்ரீபிரிண்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு ட்ராக் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வராது. ஸோ அதுல தனியா ப்ரீபிரிண்ட் ப்ரொஃபைல் இருக்கு, டிஃபால்ட் ப்ரீபிரிண்ட். ஸோ அதுல நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். NPR ரவிச்சந்திரன் சார் கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின், பிஃபோர் அப்டேட் ட்ராக் ஃபினிஷ்ட் ஆல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார், ஒன்னே ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ ட்ராக் கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ 2016-17 இயர்ல இருந்து 2017-18க்கு ஆல் லெட்ஜர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குமா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆல் என்ட்ரிஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்த லெட்ஜர் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அக்கௌண்ட் ட்ராக் அக்கௌண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும்.
கொஸ்டின் ஃப்ரம் என்பிஆர் ரவிச்சந்திரன் சார். ஆமாங்க சார், கரண்ட் இயர் என்ட்ரிஸ் மட்டும்தான் நீங்க வந்து செக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். 16 17ல இருந்து 17 18க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ராக் அக்கௌண்ட்ஸ் கன்வெர்ட் பண்றது 17 18 மட்டும் தான் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர்ல கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், டிஇ அக்கௌண்ட்ஸ் வந்து ட்ராக் அக்கௌண்ட்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் 2016-17ல இருந்து 2017-18க்கு ஸோ எல்லா அக்கௌண்ட்ஸுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா, தட் இஸ் லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா, ஆல் கஸ்டமர்ஸ் சப்ளைஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமான்னு மட்டும் செக் பண்ணணும். இன்கேஸ் சில கஸ்டமர்ஸ் மட்டும்தான், சில சப்ளையர் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், மீதி பண்ணல அப்படின்னா ஸோ அதுவும் ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ பண்ணவங்களுக்கு திருப்பி பண்ண வேண்டாம், ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் காமிக்கும். இன்கேஸ் யாருமே பண்ணல அப்படின்னா ஒரு தடவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா மட்டும்தான் ட்ராக் கன்வெர்ட் பண்ண முடியும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் டேப் கிளிக் பண்ணி சாட்ல டைப் பண்ணலாம் சார். கொஸ்டின்ஸ் எதாவது இருக்குன்னா The question from NPR Ravichandran sir, how to raise the ticket in My GoFrugal app? My GoFrugal app நீங்க உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் சார். A question from Sri Lakshmi Associates. Could you please explain difference between current account and track account அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் உங்களுக்கு வந்து இப்போ பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ட்ராக் அக்கௌண்ட்ஸ்க்கானது அப்படின்றது உங்களுக்கு காமிச்சோம். ஸோ இதோட ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து யூடியூப்ல இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அதை பார்த்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ரைஸ் பண்ணுங்க. கொஸ்டின் மார்க் டேப் கிளிக் பண்ணிட்டு சாட்ல டைப் பண்ணுங்க சார் கொஸ்டின். இல்ல அப்படின்னா
லைவ் சாட்ல வாங்க, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா லைவ் சாட் கிளிக் பண்ணிட்டு வாங்க, இல்ல மை கோஃப்ரூகல் ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா GS 6130 பேட்ச் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு லிங்க் புதுசா ஆட் ஆகும் சாஃப்ட்வேர்ல, சாட் GST சாட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாட் பாட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க அதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல தெரியாத ஆன்சர் வந்து நீங்க லைவ் சாட்ல வரலாம். சார் இப்போ ஜிஎஸ்டி ரிலேட்டட் வந்து எங்களுக்கு கால்ஸ் நிறைய இருக்கிறதுனால எல்லாருமே கால்ஸ் அட் அ டைம் ரீச் பண்ண முடியாது கஷ்டம். ஸோ அதனால எல்லாரையும் மைகோஃப்ரூகல் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். மைகோஃப்ரூகல் ஆப்ல வீடியோஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு என்ன டவுட் இருந்தால் லைவ் சாட்ல வாங்க. ஸோ வீடியோஸ் கிளியரா இருக்கு. ஸோ இல்லை அப்படின்னா மைகோஃப்ரூகல் ஆப்ல நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு லைவ் சாட்ல வாங்க. ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு. Question from Shankar Agencies. So right now current version is 6128. How to update it to 6130 அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ சர்வர் சிஸ்டம்ல ரைட் சைடில் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு சார். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். 6130 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதில் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ரெமெடி க்ளோஸ் பண்ணி பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பேட்ச் அப்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து மைகோஃப்ரூகல் ஆப்ல இருக்கு. ஸோ மைகோஃப்ரூகல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா யூடியூப்ல கோஃப்ரூகல் டைப் பண்ணிட்டு ஸோ அதில் டிஇல பேட்ச் அப்டேஷன் வீடியோஸ் எப்படி அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்து நீங்களே செல்ஃபா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது எரர் அப்படின்னா லைவ் சாட்ல வர சொல்றோம். இல்லை அப்படின்னா மைகோஃப்ரூகல் ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க சார். Mr. Arun Kumar question raise பண்ணிட்டாங்க. There is no update menu on the screen. Our version is 6129 அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்டேட்ஸ் மெனு இருக்கும். உங்களோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் மெனு காமிக்காது. ஸோ அது இல்லாமல் நேற்று உங்களுக்கு மெயிலும் அனுப்பிச்சிருக்கோம் கோஃப்ரூகால இருந்து. ஸோ அந்த மெயிலில் ரிலீஸ் நோட்ஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் சார். நீங்கள் அதுலேருந்தும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை செக் பண்ணிட்டு உங்கள் மெயில் செக் பண்ணி பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல செஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் இருக்கிற டேப் கிளிக் பண்ணிட்டு சாட் வரும், சாட்ல டைப் பண்ணுங்க. மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், மைகோஃப்ரூகல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லைவ் சாட்ல வாங்க, இல்ல மைகோஃப்ரூகல் ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட வீடியோஸ் எல்லாமே மைகோஃப்ரூகல் ஆப்ல இருக்கு. யூடியூப்ல கோஃப்ரூகல் டைப் பண்ணீங்கன்னா டிஇக்கான எல்லா வீடியோஸ் இருக்கு. ஸோ ஒரு வீடியோ செக் பண்ணி ஜிஎஸ்டிக்கான எல்லா டவுட் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ட்ராக் மைக்ரேஷன் கூட. ஸோ எங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்துட்டு டிஜிட்டலைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான்.
ஸோ டூ இட் யோர் செல்ஃப் அப்படிங்கிறதுனால தான் ஹெல்ப் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை பண்ண சொல்லுவேன் சார். நான் எல்லாரையும் அட் அ டைம் காலில் ரீச் பண்ணுறது கஷ்டம். ஸோ ரிக்வெஸ்டிங் எவ்ரி ஒன் டு கம் இன் லைவ் சேட் சார். கொஷின்ஸ் எதாவது இருக்குன்னா கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். செஷன் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் கம்ப்ளீட் ஆக போகுது. சரி, மறுபடியும் ஒரு ஃபைனல் ரிமைண்டர். ஸோ மைகோப்ரோ லேப் எல்லாரையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்கேஸ் எங்களால் காலில் எல்லாரையும் அட் அ டைம் காலில் ரீச் பண்ண முடியலங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி இப்போ நிறைய கால்ஸ் வரதுனால எல்லாருக்கும் அட் அ டைம் அட்டென்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் எல்லாரையும் லைவ் சேட் மூலமா வர சொல்றோம், இல்ல மைகோப்ரோ லேப்ல டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்றோம். ஸோ எல்லாரும் இல்ல இந்த ஹெல்ப் வீடியோஸ் பார்த்துக்கலாம், மைகோப்ரோ லேப்ல இருக்கு, இல்ல யூடியூப்ல கோப்ரோன்னு டைப் பண்ணீங்கன்னா வீடியோஸ் இருக்கு, ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோ, ட்ராக் மைக்ரேஷன் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மறுபடியும் மண்டே வந்து நம்ம ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட்கான வெபினார் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிற சொல்றதுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் ஒரு ஸ்லாட்ல எல்லாரும் அட் அ டைம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து அட் அ டைம் கால்ல ரீச் பண்ண முடியாது. பட் மறுபடியும் எல்லாரையும் லைவ் சேட்ல வர சொல்றோம், இல்ல கோப்ரோ ஆப்ல டிக்கெட் ரைஸ் பண்ணோம் சார். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.